ஹே buddies, உங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் கூகுள் சர்ச் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பீப்புள் மைண்ட் செட்டில் அது ஒரு பிஸ்னஸே இல்லை, ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு ஹாபி மாதிரி ஆகிடுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு காஃபி ஷாப் போகணுன்னு நினைக்கிறோம், எந்த காஃபி ஷாப் போகணுன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் சர்ச் பண்ணுறோம், பெஸ்ட்டு காஃபி ஷாப் நியர் மீ அல்லது பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். அதில் வர்ற ரிசல்ட்ஸில் பெஸ்ட்டு ரிசல்ட் எது நல்ல ரேட்டிங்ஸ் இருக்குது, நல்ல ரிவ்யூஸ் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு அந்த ஷாப்பை வந்து நம்ம போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ்க்கு கூகுள் சர்ச்சில் நம்ம இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட காம்படிட்டருக்கு போயிடும். ஸோ காம்படிட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்காது, பிஸ்னஸில் க்ரோத்தும் இருக்காது. ஸோ இதுக்கு தான் லோக்கல் எஸ்இஓ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி அந்த லோக்கல் எஸ்இஓ பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கலாம். நான் ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் தரேன், ஸ்டெப் பை ஸ்டெப் அது எப்படி க்ரியேட் பண்ணணும், அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது, இந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து ஒரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சீரீஸ் பாருங்கள், உங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம லோக்கல் எஸ்இஓ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். எஸ்இஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ்இஓ நம்ம வந்து முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, கூகுள் மாதிரியான ஒரு சர்ச் இன்ஜினுக்கு உங்களோட பிஸ்னஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி ஆக்குறது. இதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனோட வேலை. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் எஸ்இஓ பண்ணுறோம். லோக்கல் எஸ்இஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதே தான். லோக்கலில் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரவுண்ட் த குளோப் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் தான் உங்களோட கஸ்டமர்ஸ். ஸோ லோக்கலாக உங்களோட ஊரில் இருக்கவங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க தான் உங்களோட கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்காக வேண்டி ஒரு ப்ரொஃபைல், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதன் மூலமாக கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு நம்ம சொல்கிறோம், ஸோ என்னோடய ஊர் இது, என்னோடய கடை இந்த லொக்கேஷனில் இருக்குது, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் செல் பண்ணுறேன், ஸோ இந்த சர்வீசஸ்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த லோக்கல் எஸ்இஓவோட மெயின் பர்பஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் நியர் மீ அப்படின்னா, நியர் மீ அப்படின்ற கீவேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டு அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ அங்கே லோக்கலி வந்து என்னெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றது வந்து கூகுள் லிஸ்ட் பண்ணும். அந்த லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் நம்ம அப்படின்னா, நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுதான் லோக்கல் எஸ்இஓ. வாய் லோக்கல் எஸ்இஓ இம்பார்ட்டண்ட்? இது ஏன் கம்பல்சரி நம்ம பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80% ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் இல்லை ஒரு சர்வீஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ப்ரைடல் மேக்கப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு மென்ஸ் கிளாத்திங் வாங்கிறதா இருக்கலாம். ஒரு ப்ராடக்ட், அது ப்ரைடல் மேக்கப்ன்றது ஒரு சர்வீஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் சர்ச் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. கூகுள் சர்ச் பண்ணி ப்ரைடல் மேக்கப் நியர் மீ அல்லது மென்ஸ் கிளாத்திங் நியர் மீ அல்லது க்ளோஸ் டு மீ, அந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட லோக்கல் சிட்டியில் அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகுது அதில். ஸோ அப்படி லிஸ்ட் ஆகும்போது உங்களோட பிஸ்னஸ் அதில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நியூ சேல்ஸ் வர்றதுக்கான ஒரு முக்கியமான வழியாக இருக்குது. லோக்கல் எஸ்இஓ இல்லை அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் ஒரு ஊரில் இருக்கேன், நான் சர்ச் பண்ணுறேன், ஒரு ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணுறேன். ஈவன் தான் உங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 50 வருஷம் இல்லை ஒரு 70 வருஷமாக பயங்கர ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட், ஆனால் நீங்கள் கூகுளில் லிஸ்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நியூ சேல்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அன்டில் அன்லெஸ் லோக்கல் எஸ்இஓ பண்ணாத வரைக்கும். ஸோ லோக்கல் எஸ்இஓ இருந்தது அப்படின்னா கூகுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாப் 3ல நம்மளோட ப்ரொஃபைலை லிஸ்ட் பண்ணுவாங்க. இதனால் யூசர்ஸ்க்கு, கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். செகண்ட் திங் வந்து சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி நியூ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வர வர சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் பிஸ்னஸ் ஒரு நல்ல க்ரோத்துக்கு போகும். அதனால் லோக்கல் எஸ்இஓ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த பிஸ்னஸஸ். லோக்கல் எஸ்இஓ யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற எல்லா பிஸ்னஸ்க்கும் தேவை. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்ம வந்து ஒரு பேக்கரி வச்சுருக்கவங்க, ஒரு டென்டிஸ்ட்டு,
ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறாங்க, ஒரு கஃபே வச்சுருக்காங்க, இல்லை ஜிம் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் இன்றைக்கி லோக்கல் எஸ்இஓ வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் உங்களை சுற்றி இருக்கவங்க தான் உங்களோட பிஸ்னஸ் பேக் போன். அப்படின்னா நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, ஒரு ஊரில் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஜிம் வச்சுருக்கீங்க, ஒரு சலூன் வச்சுருக்கீங்க. உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க தானே, உங்கள் லோக்கல் பீப்புள்ஸ் தானே உங்களுக்கு கஸ்டமர்ஸ். அப்படி அந்த லோக்கல் பீப்புள்ஸை பேக் போனாக வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த லோக்கல் எஸ்இஓன்றது உயிர் மாதிரி, அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் வந்து சேல்ஸை வந்து உங்களுக்கு கொண்டு வரும், உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊரில் நீங்கள் பேக்கரி வச்சுருக்கீங்க. ஸோ யாராவது வந்து பெஸ்ட்டு கேக் ஷாப் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நேம், உங்களோட பேக்கரி நேம் வந்து கூகுளில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடைக்கு வருவாங்க. இஃப் யூ ஹேவ் வெரி குட் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ், இல்லை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ இதுதான் வந்து லோக்கல் எஸ்இஓட கிரேட் இம்பேக்ட்னு சொல்லலாம். உங்கள் பிஸ்னஸில் வந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பேக்ட் பண்ணும். உங்களோட பிஸ்னஸை கம்பல்சரி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, இந்த வீடியோவில் லோக்கல் எஸ்இஓனா என்ன, அது எது, ஒய் இம்பார்ட்டண்ட்டு, அது யாருக்கெல்லாம் தேவை, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், அண்ட் தென் கார்டு லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட லோக்கல் எஸ்இஓ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க கூகுளில் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு உண்மை சொல்கிறேன். நீங்கள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதாது, அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொஃபைல் வந்து கூகுள் வந்து லிஸ்ட் பண்ணும்போது டாப் 3லையோ டாப் 5லையோ காட்டாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், 2 பேக்கரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஊரில். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ப்ரொஃபைலில் வந்து கிளியர் ஃபோட்டோஸ், ப்ராப்பர் டைமிங்ஸு, அந்த கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அதுதான் ஒரு ஆப்டிமைஸ்டு ப்ரொஃபைல். ஸோ இன்னொரு பேக்கரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஜஸ்ட்டு நேமு அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை வந்து கூகுள் வந்து டாப்பில் லிஸ்ட் பண்ணாது. ஏன்னா அது ஆப்டிமைஸ் இல்லாத ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னா யார் ப்ரொஃபைலை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து ரேங்க் பண்ணி அந்த ரேங்க் படி தான் வந்து உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து லிஸ்ட் ஆகும். அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை டாப்பில் எப்படி கொண்டு வர முடியும், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எப்படி பவர்ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் 1, ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் அண்ட் லோகோஸ். உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஷாப்புடைய லோகோ ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்டீரியர், எக்ஸ்டீரியர், உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் எடுங்க. ஃபோட்டோஸ் எடுத்து ஜஸ்ட் உங்கள் மொபைல்லே எடுங்க போதும். அதை ப்ராப்பராக வந்து உங்களோட ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க. இதனால கால்ஸ் வந்து 40% வந்து நார்மலாக வர்றது அதிகமாக வருது. ஸோ உங்களுக்கான கால்ஸ் வர்றது, லீட் வர்றதுன்றது ரொம்ப ஹை ஆகும் நீங்கள் ப்ராப்பராக ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா. செகண்ட் திங் வந்து உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் அக்யூரேட் பிஸ்னஸ் ஹவர்ஸ் டைமிங்கை வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓப்பனிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்ன, ஸ்பெஷல் டேஸ், ஃபெஸ்டிவல்ஸு, ஹாலிடேஸு, இந்த மாதிரி டைமில் வந்து என்ன டேட், என்ன டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க, என்னென்ன டைமிங்கில் அவைலபிளாக இருப்பீங்க அப்படின்றத ப்ராப்பராக நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பார்க்குற உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலை பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். ஓகே, இவங்க ப்ராப்பராக வந்து டைமிங்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் வித் கீவேர்ட்ஸ். ப்ரொஃபைலில் வந்து உங்களோட பிஸ்னஸை பற்றி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக வந்து நீங்கள் வந்து எழுதக்கூடாது, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் போயிட்டு பெஸ்ட் கேக் ஷாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே அதுக்கு கீழே நமக்கு நிறைய லிஸ்ட் வரும். ஸோ அது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்.
எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா வி ஆர் எ கேக் ஷாப் அப்படின்னு போடக்கூடாது. ஒரு கீவேர்ட்ஸ் பெஸ்ட் கேக் ஷாப் இன் சென்னை, பர்த்டே கேக்ஸ், வெட்டிங் கேக்ஸ், இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக எழுதுங்க. இல்லைனா ChatGPTல நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ் கொடுத்து எனக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடு வித் திஸ் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே ChatGPT ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ அது இன்னைக்கு பெரிய சேலஞ்சே கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்டிமைசேஷனில். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து சர்வீசஸ், மெனு, ப்ராடக்ட்ஸ், ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். ரெஸ்டாரண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கும் மெனூஸு. ஸோ அந்த மெனூஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சலூன் இருக்குன்னு வச்சுக்கலாம். சலூனில் வந்து என்னெல்லாம் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஹேர் கட் இருக்கும், ஃபேஷியல் இருக்கும், ஸ்பா சர்வீசஸ், இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது ஆப்டிமைசேஷன் ஈஸியாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பேக்கரி. ஸோ பேக்கரியில் வந்து என்னெல்லாம் செல் பண்ணுவோம் நம்ம, பப்ஸு, பேஸ்ட்ரீஸ், கப் கேக்ஸு, கஸ்டம் கேக்ஸு, ஸோ பர்த்டே கேக்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை, நம்ம கொடுக்குற சர்வீஸை ப்ராப்பராக நம்ம மெனு, சர்வீசஸ் அந்த ஏரியாவில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். அப்படி நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஸோ இந்த சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. ஃபிஃப்த் வந்து Q&A செக்ஷன், அதை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க, அவங்க ப்ரொஃபைல் பார்க்குறாங்க, அவங்க ஏதாவது கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்கலாம். மேபி ஒரு பர்டிகுலர் மாடலில், பர்டிகுலர் டிசைனில் இது இருக்கா, ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்து பர்டிகுலர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளாத்தில் வந்து எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்து நீங்கள் ப்ராப்பராக ரிப்ளை இருக்கு, இல்லை அவைலபிள், இன்னைக்கு இல்லை 3 டேஸ்க்கு அப்புறம் அவைலபிள் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அங்கேயும் லீட்ஸ் வந்து வர்றது ஹையாகும், சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் தென் ரிவ்யூஸை வந்து ஹைலைட் பண்ணுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி பவர்ஃபுல் மீடியம் வந்து ரிவ்யூஸ் தான். இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. செகண்ட் திங் வந்து கூகுள் ரேங்கிங்கே வந்து இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வச்சு தான் ரேங்க் பண்றோம். ஸோ அது அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ரேங்கிங் வந்து ஹையாகும் ஆட்டோமேட்டிக்காக. நான் சொன்ன இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணுங்க. ஆப்டிமைஸ் பண்ணாமல் உங்களுக்கு ரேங்கிங் வராது. ஸோ ரேங்கிங் இல்லை அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து கூகுளோட சர்ச்சில் டாப் 3 வந்து லிஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆப்டிமைஸ்டு ப்ரொஃபைல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளோட பிஸ்னஸில் காம்படிஷனை வந்து நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணலாம். காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம யூனிக்காக இருந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ராப்பராக கொடுக்க முடியும் நம்மளால். ஒரு ஸ்மால் கொஷின். ஸோ நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பார்ப்பீங்க? ஸோ ப்ரைஸ் பார்ப்பீங்களா, இல்லை ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் பார்ப்பீங்களா, இல்லை ரிவ்யூஸ் பார்ப்பீங்களா? டெஃபினெட்லி நம்ம எல்லாருமே ரிவ்யூஸ் தான் பார்ப்போம். ஈவன் தோ ப்ரைஸ் ஹையாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிவ்யூஸ் நல்லா இருக்கு, ரேட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வாங்குறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி வாங்குறது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தால் எப்படி நம்ம வந்து ரிப்ளை பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தால் அதை எப்படி வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி ரிவ்யூஸ் வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட வந்து ரொம்ப பொலைட்டாக பேசுங்க, சார், மேடம் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க கிட்ட ஒரு கூகுள் ரிவ்யூஸ் வந்து கேளுங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுங்க. எப்படி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அல்லது அவங்களோட நம்பர் வாங்கி அந்த எஸ்எம்எஸ்க்கு வந்து உங்களோட கூகுள் ரிவ்யூஸ் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரிவ்யூ எங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப இந்த பிஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பொலைட்டாக கேளுங்க. கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நம்பர் 2 வந்து இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் வெறும் தேங்க்யூ சார் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஷோ பண்ணுங்க. அதில் நீங்கள் வந்து அவங்க கேர் பண்ணுறீங்க, அவங்க கூட பண்ண பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷோ பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் சார்,
யுவர் ஃபீட்பேக் இஸ் வேல்யூபிள் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அகெயின் வந்து மீண்டும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஷோ பண்ணணும் நம்ம ரிப்ளைல. இது கஸ்டமருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, இவங்க நம்மளை வந்து ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீல் பண்ண வைக்கும். செகண்ட் திங் வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறோம். வி ஆர் நாட் ஜஸ்ட் யூனோ ஷாப் கீப்பர்ஸ் ஆர் நம்ம சும்மா ஏதோ பிஸ்னஸ் பண்ணல, ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்றது வந்து இது அவங்களுக்கு வந்து அவங்களோட மைண்ட் செட்டே சேஞ்ச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கடைக்கே திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரியான நெக்ஸ்ட் ரெகுலர் பிஸ்னஸ்க்கான விஷயங்களை வந்து இந்த பாசிட்டிவ் ரிவ்யூவோட ரிப்ளை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ தேர்ட் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதான் செய்யும். உங்களுக்கு அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் அந்த ரிவ்யூவில் போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பொலைட்டாக தான் பேசணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அவங்க யாரோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. வி ஆர் சாரி ஃபார் த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், ப்ளீஸ் ஷேர் யுவர் நம்பர், வில் பர்சனலி சால்வ் திஸ் இஷ்யூ. இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட பர்சனலாக நம்பரை வாங்கி கனெக்ட் பண்ணி அவங்களோட இஷ்யூவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மேலே அந்த கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அவரே என்ன பண்ணுவார், இந்த ரிவ்யூவில் போய் திரும்ப கீழே வந்து மென்ஷன் பண்ணுவார். அவங்கள மென்ஷன் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இது மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு, நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன், அவங்க வந்து திரும்ப வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க இஷ்யூஸை அப்படின்னு அந்த கஸ்டமரே சொல்லும்போது உங்களோட பிஸ்னஸ் மேலே உங்களோட ப்ரொஃபைல் மேலே வந்து நியூ கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ரொம்ப பெரிய ட்ரஸ்ட் இது கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து கூகுளுக்கு வந்து இது ரொம்ப பாசிட்டிவ் சிக்னலாக கூகுள் பார்க்கும். அகைன் கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால ரெகுலர் பிஸ்னஸ்க்கான சான்சஸ் வந்து ஹை. ஸோ நம்பர் 4, ஃபேக் ரிவ்யூஸ். இதுதான் நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற இடம். ஃபேக் ரிவ்யூஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ்க்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகுறது பிடிக்காது. அவங்களே யார்கிட்டயா சொல்லி பண்ண சொல்லுவாங்க, இல்லை அவங்களே வேற ஒரு ஐடியில் போய் பண்ணுவாங்க. இதெல்லாமே ரியல் டைம் பிஸ்னஸில் பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி சஸ்பீஷியஸ் ரிவ்யூஸ் வருது உங்களுக்கு அப்படின்னா அந்த ரிவ்யூவை ஃபிளாக் அஸ் இன்அப்ராப்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபிளாக் பண்ணுங்க. ஸோ கூகுள் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரொம்ப குவைட்டாக உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கூகுள் ரிவ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் ரேங்க் ஆர்கானிக்காக வந்து மேலே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொஃபைல் வந்து நல்ல ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜில் டாப் 3 வந்து லிஸ்ட் ஆகும். நெகட்டிவ் ரிவ்யூஸை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அது கூட உங்களோட பிஸ்னஸ் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பாக. ப்ரீவியஸ் வீடியோஸில் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், ஒரு ரிவ்யூஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸ்டில் வந்து இன்னும் வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, பிக் மிஸ்டேக் பண்ணுறோம் எல்லாருமே. இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் கான்டாக்ட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தான் உங்கள் ப்ரொஃபைலுக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ நியூ ஆஃபர்ஸ், ஈவெண்ட்ஸ், ப்ராடக்ட், சர்வீஸ் எல்லாத்தையும் உங்கள் கஸ்டமர் கிட்ட டைரக்டாக கொண்டு போய் காட்டுற ஒரு சீக்ரெட் வெப்பன், ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ மார்க்கெட்டிங் டூல் சொல்லலாம். உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற அப்டேட்ஸ், நீங்கள் பண்ணுற போஸ்ட் அண்ட் அப்டேட்ஸ் தான் ரொம்ப பெரிய இம்பேக்ட் பண்ணும் உங்கள் பிஸ்னஸில். கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் எப்படி வந்து நம்ம போஸ்ட் அண்ட் அப்டேட்ஸை வந்து போடணும், என்ன டைப் ஆஃப் போஸ்ட் வந்து இம்பேக்ட் தரும், அது எப்படி கூகுள் ரேங்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும், கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு என்னன்னு பார்க்கலாம். போஸ்ட் இஸ் நத்திங் பட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கல்ல, சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே போஸ்ட் தான், வேற ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் அது கூகுள் சர்ச்சில் வந்து சர்ச் ரிசல்ட்டில் உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை டைரக்டாக கஸ்டமருக்கு தெரியும். இது ஒரு மார்க்கெட்டிங் போர்டு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ நம்பர் 2 வந்து போஸ்ட்டில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. வாட்ஸ் நியூன்னு ஒன்று இருக்கும், பிஸ்னஸ் அப்டேட்ஸு, அனௌன்ஸ்மெண்ட்ஸு, இதெல்லாம் நம்ம வாட் இஸ் நியூ இன் அவர் பிஸ்னஸ் அதில் கொடுக்கலாம். ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ், கூப்பான்ஸ், ஸ்பெஷல் டீல்ஸ், ஆஃபர்ஸில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப், நியூ லான்ச் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
அண்ட் தென் நியூ ப்ராடக்ட் வந்து அதை லான்ச் பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ரீஸ்டாக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான போஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெகுலராக கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேக்கரி இருக்குது, அவங்க வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு ஆஃபர் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு போஸ்ட் பண்ணலாம், திஸ் வீக் ஸ்பெஷல் சாக்கோ லாவா கேக் 20% ஆஃபர்னு ஒரு போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆஃபர் டில் சண்டே, அது மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அங்கே யாரெல்லாம் கஸ்டமர் சர்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆஃபர்ஸ் வந்து அவங்களாலே பார்க்க முடியும். ஓகே, ஒரு போஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஹை குவாலிட்டி ஃபோட்டோ ஆர் வீடியோ யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மெசேஜ் சொல்லுங்க, லிமிட்டெட் ஆஃபர் டில் சண்டே, புக் நவ், இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் சொல்லுங்க. அதே மாதிரி கால் டு ஆக்ஷன் பட்டன் ஒன்று வைங்க, கால் நவ், புக் ஆன்லைன், லேர்ன் மோர், அந்த மாதிரியான ஒரு கால் டு ஆக்ஷன் வச்சிங்க அப்படின்னா அது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட சர்வீஸை புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். போஸ்ட் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி அங்கே நீங்கள் ஒன்ஸ் போட்டிங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும். ஆனால் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படி இருக்காது. ஒரு போஸ்ட்டோட டியூரேஷன் வந்து 7 days தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த போஸ்ட் வந்து லோக்கல் எஸ்இஓக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கூகுளோட அல்காரிதம்க்கு எப்பவுமே ஃப்ரெஷ் கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெகுலர் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா கூகுள் உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை ஆக்டிவ்னு வந்து புரிஞ்சுக்கும். அந்த அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே இந்த பிஸ்னஸ் வந்து ரெகுலராக ஆக்டிவாக இருக்காங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆர்கானிக்காக ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லோக்கல் ரேங்கிங் பூஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவாக இருக்கனால ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகே, இவங்க ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, ரெகுலராக சம்திங் தே ஆர் டூயிங் அப்படின்னா இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஒரு ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ட்ரஸ்ட் தான் உங்களுக்கு பிஸ்னஸை கன்வெர்ட் ஆகும். ஸோ இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு சலூன் ஒருத்தர் வச்சிருக்காரு. அவங்க சலூன் வந்து நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் எவ்ரி வீக் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை நியூவாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னா, சர்வீஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுறாங்க. ரெகுலராக போஸ்ட் பண்ணுறாங்க. எவ்ரி வீக் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் எஸ்இஓட ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். கூகுள் அல்காரிதம் வந்து இந்த ப்ரொஃபைல் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபைலை வந்து டாப் 3ல காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், அகெயின் காட்டிகிட்டே இருக்கும். இது ரொம்ப பெரிய இம்பாக்ட் பிஸ்னஸில். இதே போஸ்டே போடாத ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க, ஜஸ்ட் போஸ்ட்லாம் போடுறது இல்லை, பேருக்கு ஒரு கான்டாக்ட் கார்டு மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் ஸ்லோவாகும். அவங்களுக்கு நியூ கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. க்ரோத்துங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நோன் பர்சன்ஸ் ரெகுலராக யாராவது வர்றவங்க மட்டும்தான் வருவாங்க. ஸோ நியூ கஸ்டமர்ஸ் அண்ட் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கும் இந்த போஸ்ட் அண்ட் அப்டேட்ஸை ரெகுலராக பண்ணுங்கள். எவ்ரி வீக் ஒன்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. நார்மலாக ஒரு கூகுள் சர்ச் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் சலூன் நியர் மீ, ரெஸ்டாரண்ட் இன் சென்னை, பிளம்பர்ஸ் நியர் மீ, இந்த மாதிரி வந்து கூகுள் சர்ச் பண்ணுறோம். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு பார்க்குற டாப் 3 ப்ரொஃபைல்ஸ் தான் வந்து டாப் 3 பிஸ்னஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு தான் வந்து அதிகமான கால்ஸ் இருக்கும், அதிகமான ரேட்டிங்ஸ் இருக்கும், ரிவ்யூஸ் இருக்கும், நிறைய சேல்ஸ் நடந்திருக்கும். அந்த டாப் 3 பொசிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஸோ அந்த டாப் 3 பேக்குக்குள்ள லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங்கில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் சீக்ரெட் ஹேக்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலை டாப் 3ல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத, அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் உங்கள் ப்ரொஃபைல் அஃபெக்ட் பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் ஹேக்ஸ் என்ன, அதில் எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம ப்ராப்பராக அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்பர் 1 வந்து டிஸ்டன்ஸ் ஃபேக்டர். டிஸ்டன்ஸ் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லைங்க, கூகுள் எப்போவுமே யூஸர் சர்ச் பண்ணுறத அந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணும். இவங்க எந்த லொக்கேஷனில் இருக்கிறாங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணும். ஸோ அது ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் வச்சு தான் வந்து சுற்றி இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் வந்து என்ன பிஸ்னஸ்லாம் அவைலபிள் இருக்குது, இவங்க சர்ச் பண்ணதுக்கான ரிலவெண்ட்டாக இருக்கிற பிஸ்னஸை வந்து ஷோ பண்ணணும் எப்போவுமே. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்கள் பிஸ்னஸ் அட்ரஸை வந்து ப்ராப்பராக கரெக்டாக கொடுங்க. நீங்கள் ராங் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ் வந்து மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது.
ஸோ ஆல்வேஸ் யூஸ் ப்ராப்பர் அண்ட் எக்ஸாக்ட் அட்ரஸ். நம்பர் 2, ரெலவன்ஸ் ஃபேக்டர். சர்ச் டேர்ம்க்கு எப்பவுமே உங்க பிசினஸ் வந்து ரெலவெண்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பெஸ்ட் ஏசி ரிப்பேர் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பிசினஸ் ப்ரொஃபைல்ல ஏசி ரிப்பேர், ஏசி கண்டிஷனர் சர்வீஸ் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் கண்டிப்பா. அந்த கீவேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன சர்வீஸ் பண்றீங்க அப்படின்றது கூகுள் அல்காரிதம்க்கு தெரியாது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல. அண்ட் தென் உங்களோட கேட்டகரிஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். சர்வீசஸ் என்ன பண்றோம் அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். என்ன ப்ராடக்ட் செல் பண்றோம், என்ன சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து கிளியரா கீவேர்ட் ஆப்டிமைஸ்டு கண்டென்ட்டா வந்து இருக்கும். அதுதான் ரெலவன்ஸ் ஃபேக்டர். நம்பர் 3, ப்ராமினன்ஸ் ஃபேக்டர். ப்ராமினன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, பாப்புலாரிட்டி அண்ட் ட்ரஸ்ட். இதுதான் ப்ராமினன்ஸ். ஸோ ரிவ்யூஸ் அதிகமா இருந்தா இந்த ப்ராமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். போட்டோஸ், போஸ்ட், அப்டேட்ஸ் இதை ரெகுலரா போடுங்க. உங்க பிசினஸை மற்ற வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் டைரக்டரிஸ் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும், ஜஸ்ட் டயல் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல உங்களோட பிசினஸோட அட்ரஸ், அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும், இந்த ப்ரொஃபைல் லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு பேர் பேக் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேக் லிங்க்ஸ்னால வந்து உங்களுக்கு லோக்கல் எஸ்இஓட ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நம்பர் 4, ரேங்கிங் எப்படி பூஸ்ட் பண்ணலாம், அதோட ஹேக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீக்லி போஸ்ட் பண்ணுங்க, எவ்ரி வீக் வந்து போஸ்ட் பண்ணுங்க. ரிவ்யூஸ்க்கு வந்து ஜஸ்ட் தேங்க்யூ மட்டும் சொல்லாதீங்க, ரிவ்யூஸ் வந்து என்கேஜா வைங்க. கூகுள் அல்காரிதம் வந்து இந்த கூகுள் என்கேஜ்மெண்ட்டை கவுண்ட் பண்ணும். போட்டோஸ் அப்லோட் பண்ணுங்க. போட்டோஸ் வந்து ப்ராப்பர் போட்டோஸ் இருக்கு அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் கூகுள் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல வந்து ப்ரிஃபர் பண்ணும் டாப் 3ல டிஸ்பிளே பண்றதுக்கு. அண்ட் தென் உங்ககிட்ட வெப்சைட் இருக்கு அப்படின்னா லோக்கல் கீவேர்ட்ஸ், சிட்டி, ஏரியா அதெல்லாம் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் பேக் லிங்க்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் டயல், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அந்த மாதிரி லோக்கல் அசோசியேஷன் வெப்சைட்ஸ், இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அந்த வெப்சைட்ஸ்லாம் உங்களோட பிசினஸ் பத்தி ஒரு போஸ்ட் பண்ணலாம். அல்லது ஒரு சின்ன அக்கௌண்ட் சைன் அப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பிசினஸ் சர்வீஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த பேக் லிங்க்ஸ் எல்லாமே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஹேக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா டாப் 3 பேக்ல மூவ் ஆவீங்க கண்டிப்பா. நம்ம கிரியேட் பண்ண பிசினஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்போம், ரெகுலர் போஸ்ட் எல்லாமே பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ ட்ராக்கிங் அண்ட் மெஷரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஸ்னஸ், ஃபார் எனி பிஸ்னஸ். நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்றோம், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னா நீங்க எப்படி அதை ஸ்கேல் பண்ணுவீங்க? எப்படி நீங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன தேவை இருக்குங்க, நம்ம கிட்ட ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஏன் விற்கிது அதிகமா, ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் ஏன் விற்கல? ஸோ இந்த அனாலிசிஸ்குள்ள எல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணி மெஷர் பண்ணால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். சேம் அதே தான் இந்த ப்ரொஃபைலும் வந்து நீங்க ரெகுலரா ட்ராக் பண்ணணும், இதை வந்து மெஷர் பண்ணணும். எவ்ரி மந்த் வந்து இந்த அனாலிசிஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் என்ன நடக்குது அப்படின்றத நீங்க எக்ஸாக்டா புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல ட்ராக்கிங் அண்ட் மெஷரிங் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரையும் பாருங்க. ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்த ஏரியாவில் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அந்த வெப்சைட்ல கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் இன்சைட்ஸ்னு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். அந்த டேஷ்போர்ட்ல வந்து அந்த டேஷ்போர்டை வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. அது வந்து உங்களோட பிசினஸ் வந்து எவ்வளவு பேர் சர்ச் பண்ணிருக்காங்க, ஸோ டைரக்ட் சர்ச் எவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க, டிஸ்கவரி சர்ச், அதாவது உங்களோட கீவேர்ட்ஸ் வச்சு வந்திருப்பாங்க. பெஸ்ட் கேக் ஷாப் இன் சென்னை அப்படின்னு கொடுத்து அந்த கீவேர்ட்ஸ் மூலமா வந்தாங்களா, இல்ல வந்து டைரக்டா உங்க ஷாப் நேம் கொடுத்து சர்ச் பண்ணி டைரக்ட் சர்ச் மூலமா வந்து உங்களுக்கு லீட்ஸ் வந்து வந்ததா அப்படின்றத வந்து நீங்க அந்த டேஷ்போர்ட்ல பார்க்கலாம் இன்சைட்ஸ்ல. ஸோ இந்த இன்சைட் டேஷ்போர்ட் என்னன்னா கால்ஸ் என்ன, எவ்வளோ கால்ஸ் வந்துச்சு, எவ்வளோ பேர் டைரக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வெப்சைட் விசிட்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில எல்லாத்தையுமே வந்து இந்த டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டூலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ உங்க பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா நீங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ் இல்லை அப்படின்னா அது நம்ம வெப்சைட் ஜஸ்ட் நேம்க்கு வேணா வச்சுக்கலாம், பட் அதை வச்சு நம்ம என்ன நடக்குது, யாரெல்லாம் நம்ம வெப்சைட்டுக்கு விசிட்ஸ் எங்க இருந்து வருது, யாரெல்லாம் விசிட் பண்றாங்க, விசிட் பண்ண கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் நமக்கு வந்து லீட்ஸை கன்வெர்ட் ஆகி நமக்கு பிசினஸ் நடக்குதுன்றத வந்து நம்மளால வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்றது உங்களுக்கு வெப்சைட் இருந்தது உங்க பிசினஸ்க்கு அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி நீங்க செட்டப் பண்ணும் அப்படின்னு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் லிங்க்லையும் நான் தரேன் உங்களுக்கு. ஸோ உங்களோட பிசினஸ்ல நீங்க அனாலிட்டிக்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, பார்த்து உங்களோட பிசினஸ்க்கு வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் இன்னைக்கு ஆட் பண்ணுங்க.
ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் வழியா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த கீவேர்ட்ஸ் மூலமா டிராஃபிக் வருது நம்ம வெப்சைட்டுக்கு, ஸோ எந்த பேஜ் வந்து அதிகமாக விசிட் கிடைக்குது, ஒரு பர்டிகுலரா அந்த விசிட் ஏன் அங்கே நடக்குது, அந்த பேஜ்ல என்கேஜ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு, ஸோ லோக்கல் விசிட்டர்ஸோட ரேஷியோ நம்மளோட வெப்சைட்டை வந்து லோக்கலா இருக்கவங்க வந்து பாக்குறாங்களா, இல்ல வந்து பேன் இண்டியா பாக்குறாங்களா, இல்ல அரௌண்ட் த குளோப் பாக்குறாங்களா, எந்த கண்ட்ரில இருந்து பாக்குறாங்க, மேலா ஃபீமேலா, என்ன டைமிங், என்ன டேட்ல, டெஸ்க்டாப்பா மொபைலா, இந்த மாதிரி கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் இதுல. ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களோட பிசினஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பா கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஆட் பண்ணுங்க. நம்பர் 3 வந்து கூகுள் சர்ச் கன்சோல். ஸோ கூகுள்ல உங்க சைட் எந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகுது, அந்த ரேங்கிங் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து நீங்க கூகுள் சர்ச் கன்சோல்ல பார்க்கலாம். ஸோ லோக்கல் கீவேர்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சர்ச் கன்சோல் வந்து கம்ப்ளீட்டா பார்க்க முடியும். இது ஒரு பெஸ்ட் டூல். ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றதுக்கு கூகுள் சர்ச் கன்சோல் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. சம் பிக் கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கால் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ மீடியம் சைஸ் கம்பெனிஸ் கூட யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பர்டிகுலரா எந்த ப்ரொஃபைல்ல இருந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் எந்த ப்ரொஃபைல்ல இருந்து கால்ஸ் வருது அப்படின்றது கம்ப்ளீட்டா ட்ராக் பண்றாங்க. ஸோ எவ்வளோ கால்ஸ் வருது, அதுல என்ன நடக்குது அப்படின்றத ட்ராக் பண்றாங்க. அண்ட் தென் என்கொயரி ஃபார்ம்ஸ், வாட்ஸ்அப் கிளிக்ஸ், இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும். நம்ம இது எல்லாமே மெஷர் பண்ணணும். லோக்கலைசியோட சக்சஸ் ரியல் ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே லீட்ஸ் வர்றது, அந்த லீட்ஸ் வந்து சேல்ஸை கன்வெர்ட் ஆகுறது, இதுதான் ரியல் சக்சஸ். ஸோ அந்த ரியல் சக்சஸ் கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த ட்ராக்கிங் அண்ட் மெஷரிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் 5 இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ். என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். கால்ஸ் ஃப்ரம் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல், டைரக்ஷன் ரிக்வெஸ்ட், அதாவது ஆஃப்லைன் ஸ்டோருக்கு வந்து வர்றதுக்காக டைரக்ஷனுக்காக வந்து கூகுள் ப்ரொஃபைல்ல வந்து சர்ச் பண்ணி எடுத்து அதன் மூலமா உங்களுக்கு வந்து சேல்ஸ் வர்றது. அண்ட் தென் தேர்ட் வந்து வெப்சைட் விசிட், எவ்வளோ விசிட்ஸ் வந்திருக்கு, வெப்சைட்ஸ்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, அங்கே எவ்வளோ சேல்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ். ஃபோர்த் வந்து ரிவ்யூ க்ரோத், எவ்வளோ ரிவ்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதில் வந்து நம்ம எவ்வளோ என்கேஜா வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த மெட்ரிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி லோக்கல் கீவேர்ட்ஸ் ரேங்கிங். இந்த 5மே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மெட்ரிக்ஸ் வந்து எவ்ரி மந்த் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டடியா இருக்கு, உங்களோட லோக்கல் எஸ்இஓ எஃபர்ட்ஸ் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ஸ்டடியா க்ரோ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், உங்களோட பிசினஸ்ல க்ரோத் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ரூஃப். ஸோ உங்க பிசினஸ் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்ணுங்க, மெஷர் பண்ணுங்க. இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் எவ்ரி மந்த் அனலைஸ் பண்ணுங்க. நம்மளோட பிசினஸ்ல எந்த ஏரியால வீக்கா இருக்கும், எந்த ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனாலிட்டிக்ஸ் வந்து இந்த டூல்ஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே படிஸ், இந்த சீரீஸ்ல லோக்கல் எஸ்இஓ பத்தி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிருக்கும். பேசிக் லெவல்ல இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேஷன், ஆப்டிமைஸ் பண்றது, ரிவ்யூஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் எல்லாத்த பத்தி உங்களுக்கு டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்களோட பிசினஸ்ல. நீங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால உங்க பிசினஸ் வந்து சர்ச் ரிசல்ட்ல வந்து டாப் 3 பேக்ல வந்து உங்களோட பிசினஸ் கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஸோ உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு, உங்களோட பிசினஸ் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த லோக்கல் எஸ்இஓ சீரிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.